அது அதில் மேல் வேர் தெரியுது பாருங்கள், அதில் நல்லாவே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வேர் டில்லர் விட்டு கட்டுங்காட்டி இந்த மேல் வேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தொட்டு அடியில் இருக்க வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீவி இருக்குதுங்க. ஸோ அந்த சீவன வேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரித்து வச்ச மீன் அமிலங்க. இது வெளியில் போய் எங்கேயும் நான் வாங்கலிங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு மீனுடைய கழிவுகள்லாம் எடுத்து மீன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் காவிரி ஆறு ஓடுதுங்க. அந்த காவிரி ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா மீன் விற்பாங்க. அந்த மீன் கார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீன் கழிவெல்லாம் சொல்லி வச்சு ஒரு 5 கிலோ வாங்கினுங்க. அந்த 5 கிலோவுக்கு ஈக்குவலண்ட்டான நாட்டு சர்க்கரை கலந்துனுங்க. நாட்டு சர்க்கரை கலந்துட்டு உள்ளே ஒரு சீப் வாழைப்பழம் கலந்துனுங்க. மறுபடி கரும்பல் கொஞ்சம் ஊற்றுனுங்க. ஊற்றி அப்படியே மூடி வச்சதாங்க. இப்போ ஒரு 25 நாள் ஆச்சுங்க. இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னாங்க, ஒரு மரத்துக்கு 100 ml கணக்காக இந்த தண்ணியில் கலக்க போகிறோங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 லிட்டர் மீன் அமிலத்தை எடுத்துங்க, இந்த பக்கெட்டில் ஒரு 10 லிட்டர் அளவு பிடிக்கிற ஒரு பக்கெட்டில் ஊற்றிங்க. இந்த டப்பாவில் மூந்து ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்டர் கணக்காக அப்படி சுற்றி ஊற்ற போகிறோங்க. அதை அப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது மீன் அமிலங்காட்டி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக ஏதாவது துணிக்கு கட்டிக்குங்க. உங்களுக்கு இது எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி மீன் அமிலத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ஸ்மெல் அடிக்குங்க. இப்படி வந்துடுங்க. இது பாதி நேற்று யூஸ் பண்ணிட்டோம் மேல் மரத்துக்கு. இன்றைக்கி நண்பர் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி காட்டுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனுடைய கழிவு மட்டும் வாங்கி போட்டிருந்தோம்னா உங்களுக்கு நல்ல லிக்விட் ஃபார்மில் ஆயிரும். இது மீனையும் சேர நான் போட்டிருக்கேனுங்க. அதனால் உங்களுக்கு அந்த மீனுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு முழு மீன் அப்படியே போட்டிருக்கேன். 2 அரிஞ்சு போட்டிருக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னாங்க, இந்த லிக்விட் ஃபார்மில் எடுத்துங்க. ஒரு பக்கெட்டுக்கு ஒரு படியா? அதாவது ஒரு பக்கெட்டுக்கு ஒரு படின்னு இல்லைங்க, ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் பிடிக்குங்க இந்த பக்கெட்டு. அதனால் ஒரு 600 ml அளவுக்கு இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டப்பா எடுத்து இதை கலந்துக்கிட்டேனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மரத்துக்கு கொடுக்கலாங்க தாராளமாக. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, படிக்கிறேன். முதல்ல அந்த வட்ட மரத்தை பார்த்துக்கலாங்க. இப்போது இதில் 100 ml மீன் அமிலம் வந்து கலந்துருக்குங்க. மிக எளிமையான வேலைங்க. ஒன்றும் இல்லைங்க, மரத்தை சுற்றி தண்ணி பாஞ்சப்போ இவ்வளோ தானுங்க. ஒரு மரத்துக்கு உரத்து கொடுத்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் அமிலத்தை நீங்கள் வேர் வழியாக கட்டலாங்க. வேர் வழியாக கட்டும்போது 50 ml மீன் அமிலத்தை எடுத்து ஒரு 50 ml தண்ணியை கலந்து ஒரு வேரில், சிவப்பு வேராக பார்த்துங்க, கருப்பு வேரில் கட்டக்கூடாதுங்க. சிவப்பு வேரில் கட்டி விட்டிங்கன்னா இப்படி வந்துடுங்க. கட்டி விட்டிங்கன்னா அது வந்து ஒரு 2-3 நாளையில் உறிஞ்சிக்குங்க. அது தண்ணி பாய்ச்சிட்டு நீங்கள் அந்த டைமில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ வேரத்து இதை தண்ணி விடணுங்க. தண்ணி விடும்பொழுது நம்ம களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி விடும் பொழுதுங்க உங்களுக்கு மித்த களைகள் எதுவும் இருக்காதுங்க. கொடுக்குற இன்புட் வந்து அப்படியே எடுத்துக்குங்க. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ml வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு டப்பா ஊற்ற போகிறோங்க. அவ்வளோதானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீ மோட்டார் நிப்பாட்டினோன்னே இந்த தண்ணி அப்படியே மரம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற நுண்ணூட்ட உரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக எடுத்துக்குங்க. இது எளிமையான மெத்தடாக இருக்குங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு அது ரிசல்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண் கூட பார்க்கலாங்க.